எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷல் ரொம்ப சூப்பரான மொறு வெண்டைக்காய் சில்லி ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து அதோட முனையை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு வெங்காயமும் ஸ்லைசஸாக பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இந்த மசாலா காயில் ஒட்டுறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெய் கட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விடுங்க மெதுவாக. நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா இந்த பதத்தில் கலந்து வைங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் கலந்து வச்சுருக்கிற காயை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த வெண்டைக்காய் 3 to 5 மினிட்ஸில் நல்லா ஃப்ரை ஆகிடும். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற போது வெண்டைக்காய் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டால் மேலே மசாலா கருகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த பதத்தில் இருக்கும்போது எடுத்தால் சரியாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த பேட்சும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் சில்லி ஃப்ரை ரெடி. தேங்க்யூ.